அல்லேலூயா. நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நீங்கள் யாவரும் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு சின்ன ஒரு ஊமையான ஒரு காரியங்களை பார்ப்போம். இந்த பூமியில் மரங்கள் இல்லாமல், செடிகள் இல்லாமல், கொடிகள் இல்லாமல் மனிதனுடைய வாழ்வு இருக்க முடியாது. சகிப்புத்தன்மை ஒரு மனுஷனுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். சார்ந்த குணம் ஒரு மனுஷனுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு மரங்களை, செடிகளை, கொடிகளை நம்ம வீட்டில் வளர்க்குற எல்லாவற்றையும் நம்ம பார்ப்போம். கூட்டப்படுகிற குப்பை, தழை, சாணம், ஆட்டு சாணம், மாட்டு சாணம், குப்பை, மடித்த இந்த மாதிரி தழைகளை கூட்டி ஒரு மரத்தின் வேறு அருகே போடுவாங்க. அது தென்னை மரமாக இருந்தாலும் அல்லது வாழை மரமாக இருந்தாலும் அது மற்ற எந்த மரமாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் மக்கிய குப்பைகளை அதில் போடுவாங்க. இல்லை அதை அந்த செடி இலையெல்லாம் மக்கணும்னு சொல்லி கூட அதில் போடுவாங்க. ஏன் அதில் போடுறாங்க? அப்போ அந்த மரம் அதை ஏற்றுக்கொள்ளுது பாருங்கள். இந்த அநேகர் என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்க, பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, நம்மளை துக்கப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, நம்மளை கிண்டல் அடிப்பாங்க, நம்மளை தகாத மாதிரி என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க, புறக்கணிப்பாங்க. அந்த மரத்தின் வேரருகே போடப்படுகிற சாணம், குப்பை, எரு எல்லாம் அந்த மரம் ஏற்றுக்கொள்ளுது. எல்லாம் குப்பை மாதிரி தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? அப்படியே தூக்கிட்டு அந்த மரத்தை வேரில் போட்டுருவாங்க. அந்த மரம் அதை தனக்கு உரமாக்கி கொண்டு அதில் உள்ள சத்து பொருட்களை எடுத்து அது தேங்காயை கொடுக்கறது, இளநியாக கொடுக்கறது, வாழைக்காயாய் கொடுக்கறது, வாழைக்கனியாய் கொடுக்கறது. ஒரு செடியை வச்சோம்னா ஒரு திராட்சை செடியாக இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த அதை எடுத்து என்ன ஒரு திராட்சை பழமாய் கொடுக்கறது. மரங்கள் அதை புறக்கணிக்கிறது இல்லை. நாமும் ஒரு மரம் தான். நம்மளை யாரெல்லாம் பரியாசம் பண்ணி, கிண்டல் பண்ணி, கேலி செஞ்சு சமுதாயத்திலையோ வீட்டிலையோ நம்மளை ஒதுக்குறார்களோ, நாமும் அப்படியாப்பட்ட காரியங்களை நம்ம எருவாக அதை பயன்படுத்தி கொண்டு நாமும் கனி கொடுக்குறவங்களாம் முன்னேறி செல்வங்களாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா.